கார பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு 250 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கே. ஒருவேளை முடியலனாலும் நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாவை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடுறேன். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காவை எடுத்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த தேங்காய் துருவலை சேர்த்துடுறேன். தேங்காய் துருவலை சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது கையில் வந்து மாவு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு கொழுக்கட்டை பதத்தில் வந்து மாவு வந்து பிசைய தெரியாது. கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சு வச்சுருவாங்க. அதனாலே கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்காது. அப்படி இருக்கிறவங்க அரிசி மாவு முதலே தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளெல்லாம் மாவு வந்து பச்சையாகவே இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது போல் மாவை வதக்கிட்டு செய்கிறது மூலயமா இதுலேயே ஓரளவுக்கு மாவு வந்து வெந்திருக்கும். இட்லி குண்டால வச்சு நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், மாவு வந்து நல்லா இலக்கமாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மாவு வந்து கெட்டியாக வரணும். அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மாவு வந்து நல்லா சூடாறணும். ஏன்னா நம்ம கையில் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வைக்கணும். அதனால் சூடாக இருந்தால் பிடிக்க முடியாது. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறத்துக்குள்ளே இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா தண்ணியும் நல்லா சூடேறிடும். மாவு வந்து கையில் தொடுற அளவுக்கு மிதமான சூட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொழுக்கட்டையாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் நான் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மாவு பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே இட்லி குண்டால தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெயும் தடவிக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே ஒரு துணி போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை நான் இப்போ இட்லி தட்டில் வச்சிடுறேன். நான் மேலே கூட வச்சுருக்கேன், ஒட்டாமல் தான் வரும். இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 10 நிமிஷம் இருந்தாலே போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். தீ ஃபுல்லாக வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் கழிச்சு நம்ம 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தோம்னா ஒட்டிக்கும். அதில் கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொழுக்கட்டை எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மேலே கூட வச்சுருந்தா ஆனால் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, பூ போல் வந்திருக்கு. அப்படியே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூடாக செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.